கோட்டூர்புரம் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகிறார்கள் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். சென்னை கோட்டூர்புரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் கைது செய்யப்படுகிறார்கள். முன்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இதுவரை அவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பழைய வீடுகள் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக குடியிருப்புவாசிகள் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்பில் தங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்நிலையில் அந்த பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், இப்பதான் பேசியிருந்தோம், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று. தற்போது அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுவதாக அறிகிறோம். என்ன நடக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த கோட்டூர்புரம் பொதுமக்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் தங்களுக்கு வீடுகள் ஒதுக்க வேண்டும். ஏற்கனவே காலியாக இருக்கக்கூடிய 195 வீடுகள் இருக்கிறது, அதில் காலியாக இருக்கிறது. அதனை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும். தங்கள் ஏற்கனவே குடியிருக்கும் வீடுகளில் பழுதடைந்ததை மேற்கூரை இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சரியாக குடிநீர் வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, கால்வாய் அடைத்திருக்கிறது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடந்த திமுக ஆட்சி காலத்தில் புதிதாக கட்டப்பட்ட 1800க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தங்கள் வீடுகள் ஒதுக்க வேண்டும் கோரியிருந்தார்கள். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்கள் வீடு ஒதுக்கி தருவோம் என்று கடந்த ஆட்சியாளர் கூறிய நிலையில் வீடுகள் ஒதுக்கப்படாத சூழ்நிலை. தற்போது புதிதாக தமிழக வெற்றிக்காலம் ஆட்சி அமைந்திருக்கிறது. எனவே தங்களுக்கு அந்த பகுதியில் வீடு ஒதுக்காமல் வேறு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வீடு ஒதுக்கி வரும் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த பகுதி மக்கள் தற்போது காலையிலிருந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேற்பட்டு இந்த சாலை மறியலில் ஈடுபட்டால் அந்த பகுதி போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் தற்போது காவல்துறை கைது செய்கிறார்கள். ஏற்கனவே சைதாப்பேட்டையில் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தமிழக வெற்றிக்காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு சைதாப்பேட்டையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வீடு ஒதுக்கீடு சரியாக குழுக்கள் முறை பின்பற்றுவதில்லை, முறையாக குழுக்கள் பின்பற்றவில்லை. குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் ஒரு பிளாக் ஒதுக்கப்படுகிறது. அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து பகுதியும் குடியிருப்பு ஒதுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடு. ஆனால் குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் வீடுகள் ஒதுக்கப்படுவதாக சமீபத்தில் ஒரு சர்ச்சை இருந்த நிலையில் தற்போது இது போன்ற நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தற்போது இது போன்ற ஒரு சர்ச்சையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் எதுவும் சமாதானம் எட்டப்படவில்லை. அவங்க இப்ப வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகிறார்கள் பார்க்கிறோம். ஒரே நாள்ல வீடுகள் ஒதுக்கீடு செய்ய முடியாது. துறைசார் அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேசினார்களா, பேச முயற்சி செய்தார்களா? அது குறித்த விவரம் என்ன? அதான் கடந்த ஆட்சியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இவர்களுக்கு அந்த 1800 வீடுகளில் காலியாக இடங்களில் ஒதுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். தற்போது புதிதாக ஆட்சியாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த வீடுகள் இவர்கள் தங்கியிருக்க வீடுகள் எந்த அளவுக்கு சீரமைக்கப்பட்டு கொடுக்கப்படுமா அல்லது இவர்கள் மாற்றி கொடுக்கப்படலாமா என்றெல்லாம் ஆய்வு நடத்திய பின்பால் இவர்கள் வீடு ஒதுக்கப்படும் என்ற நிலை இருக்கிறது. இருப்பினும் அதிகாரிகள் உங்கள் பகுதிக்கு பார்வையிட்டு இந்த சூழ்நிலை பார்த்து உங்களுக்கு வீடு ஒதுக்கி தெரிவிக்கிறார்கள். காலதாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாற்றாக தங்களுக்கு வீடு ஒதுக்காமல் வேறு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு புதிதாக இந்த பகுதியில் குடியிருப்பு வைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகவே இந்த போராட்டத்தில் சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டார்கள். எனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும் என்று உறுதி கொடுத்து அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மாலை விடுவித்து விடுவார்கள். கைது செய்யப்படுபவர்களை ஏதாவது ஒரு மண்டபத்திலோ பொது இடத்திலோ வைப்பார்கள். அவர்களிடம் வேறு யாரேனும் துறைசார் அதிகாரிகள் இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்களா, இல்ல காவல்துறையினர் பேசியதோடு பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, தற்போது அந்த இடத்துக்கு சம்பவத்திற்கு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தைகள் தங்களுக்கு இப்போதே எல்லாமே வீடுகள் ஒதுக்கப்பட வேண்டும். காலியாக இருக்கக்கூடிய 192 வீடுகளில் தங்களுக்கு ஒதுக்கீடுக்கான ஆணை பிறப்பிக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை முடிவெடுக்க முடியும். எனவே பொறுத்திருங்கள் என்று கேட்டார்கள். அந்த அவர்கள் பேச்சை கேட்பாக இல்லாமல் பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் கைது நடக்க மேற்கொண்டிருக்கிறார்கள். இது இன்று மாலை ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்படுவார்கள். முருகேசன், இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய வீடு பழுதடைந்த நிலையில் இருக்குது, எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு வருடங்களாக இருக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய வீடு கட்டப்பட்டு? கிட்டத்தட்ட அவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் அனைவருமே 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் பாலடைந்த வீடுகள் நிறைய இருக்கிறது, நம்ம நேரடியாக காண முடிகிறது. அந்த காட்சியெல்லாம் ஏற்கனவே சமீபத்தில் கூட
சில ஆண்டுகளுக்கு முன்பு போராட்டம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில் கூட நடைபெற்றது. தங்களுக்கு இந்த வீடுகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை, இடிநீர் விழுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் ஒதுக்க தெரிந்தார்கள். அதற்கேற்ப அருகிலேயே 1800 வீடுகள் கட்டப்பட்டு வீடுகள் ஒதுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. பலர் அந்த பகுதியில் குடியேறிவிட்டார்கள். தற்போது 195 வீடுகள் காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுக்கு வீடு ஒதுக்க கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வீடு ஒதுக்கி வருகிற அச்சத்தின் காரணமாக தங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தங்களுக்கு வீடு கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக இன்று காலையிலிருந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையில் தீர்வு காண முடியவில்லை. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.